வணக்கங்க. எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு ஷேர் பண்ண தோணுச்சு. என்னன்னா, இதில உப்பு தீர்ந்து போச்சா, கல் உப்பு. இதுலேருந்து இதுக்கு மாத்தலாம் அப்படிங்கும்போது தான் ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது. என்னன்னா, எனக்கு திருநெல்வேலி சின்ன பிள்ளையில நான் திருநெல்வேலியில இருக்கும்போது எப்படின்னா, மாசப்பிறப்பு அன்னைக்கு தமிழ் மாசம் 1ஆம் தேதி தானே மாசப்பிறப்புன்னு சொல்லுவோம். எல்லா மாசமும் மாசப்பிறப்பு அன்னைக்கு காலையில 5, 5:30க்கெல்லாமே என்ன பண்ணுவாங்க, உப்பு விக்கிறவங்க சைக்கிள்ல பின்னாடி உப்பு மூட்டைய கட்டிட்டு, உப்பு வேணுமா உப்புன்னு சொல்லி வித்துட்டு வருவாங்க. அதே மாதிரி படியில தான் படிக்கணக்குல தான் விப்பாங்க. இப்ப தானே எல்லாமே கிலோ கணக்குல. அப்போ உப்புலாம் வந்து படி கணக்குல தான் விப்பாங்க. எல்லார் வீட்லயுமே மாசப்பிறப்பு அன்னைக்கு அந்த மாசத்துக்கு தேவையான உப்பு வாங்கிக்குவாங்க. அதே மாரி உப்பு விக்கிறவங்க மாசப்பிறப்பு அன்னைக்கு தான் வருவாங்க. மத்த நாள்லாம் வேணும்னா நம்ம கடையில தான் வாங்கிக்கணும்னு நெனைக்கிறேன். மாசப்பிறப்பு அன்னைக்கு வருவாங்க. ஸோ எங்க அம்மாவும் அன்னைக்கு உப்பு வாங்கி படியில வந்து இப்படி குமிச்சு வச்சு சாமி முன்னாடி வச்சு விளக்கேத்தி கும்பிடுவாங்க. இப்பலாம் அட்சய திருதிக்கு அப்படி உப்பு வாங்கி வச்சு கும்பிட சொல்றாங்கல்ல. அப்பலாம் எல்லா மாசமும் மாசப்பிறப்பு அன்னைக்கு இப்படி வச்சு கும்பிடுவாங்க. உங்களுக்கு விருப்பம்னா அது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு என்னன்னா இன்னைக்கு கரெக்ட்டா வைகாசி 1ஆம் தேதியா நான் உப்பு மாத்துறேன்னா எனக்கு ஞாபகம் வந்தது. அதான் நானும் உங்ககிட்ட சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.